ஸோ இன்றைக்கி வந்து சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இன்றைக்கின்னு பார்த்து கரண்ட் நிப்பாட்டி காணுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம், அதை சேர்த்துருவோம். சூப்பரான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தயிர் ஊற்றணும், தயிர் ஊற்றிடுவோம். அதாவது 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துப்போம். போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இந்த 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி வந்து ஊற வைக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கசகசா, கிராம்பு 1, பிரியாணி இலை 1, ஒரு காஞ்ச ரோஜா பூ எல்லாத்தையும் போட்டாச்சு. தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கூடிய புதினா கொத்தமல்லியை வந்து இதை சேர்க்க போகிறோம். 1 மணி நேரம் நல்லாவே வந்து ஊறிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வந்து இது இப்படியே வெந்துக்கிட்டே வந்துருக்கணும். ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் வந்து ஊற வச்ச அரிசி வந்து கழுவி வந்து வச்சிருக்கேன். அப்போ அதை வந்து இதில் வந்து சேர்க்க அப்படின்னா உப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். இப்போ வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து பார்ப்போம். திரும்பவும் மேலே எலுமிச்சம் சாறு வந்து குடிக்கணும். இதுக்கு அடியில் இது மாதிரி ஒரு தவா வச்சு இது மேலே அப்படியே வச்சிட அப்படின்னா போகக்கூடாது. அது மாதிரி தான் வந்து வைக்கணும். வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வைக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து வெந்திருக்கு, கொலையெல்லாம் இல்லை, கரெக்டாக வந்து வெந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி இன்னும் அதில் டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நானாக செஞ்சேன் அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.